வடசேரி அப்டா மார்க்கெட் தாண்டி பீமநகரியில் ஒரு வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதான் வீடு, வடக்கு பார்த்த ஒரு வீடு. இது வந்து ஒரு 3.5 சென்ட் கொஞ்சம் கூடுதல் லேண்டு. 2300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 3 பெட்ரூம் செமி ஃபர்னிஷ் வீடு. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். பட்ஜெட் வந்து 85 lakhs ஸ்லைட்லி நெகோஷியபிள். வீடு இதுவே ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. கலர் சாய்ஸஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சுற்றி பார்த்துடலாம். சுற்றி நல்ல செட்பேக் ஏரியாங்க. சுற்றி வீட்டில் தாராளமாக அவ்வளோ சுற்றி வரலாம். சுற்றி வர்றதுலேயுமே நிறைய இடங்கள் இருக்குது, சுற்றி காமிச்சு தரேன். ஸோ அது ஒரு கார் பார்க்கிங், எனக்கு தெரிகிறது கார் பார்க்கிங். இதில் செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் பைக்ஸ் எல்லாமே விடுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது. இந்த இடங்களை பார்த்தாலே தெரியும். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மூலமாக என்ன ஒரு கார் பார்க்கிங்காக மாற்றுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் சின்ன கார்னா 2 கார், ஒரு காருக்கு பின்னால் ஒரு கார் விடலாம். லென்த்தியான கார்னால் ஒரு கார் தாராளமாக விடலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். ஸோ இந்த நான் சொன்ன செட்பேக் ஏரியா பாருங்கள். இந்த ஏரியாவே இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கா, சூப்பராக ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இதில் வெளியே உங்களுக்கு கிச்சனில் இந்த வழியாக வந்துடலாம். மீட் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே சூப்பராக வச்சுட்டாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேறு எதாவது வெளியே வச்சு தான் வாஷ் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் தானே சொன்னேன். இதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். பக்காவான ஸ்பேஸ்னால் பக்காவான ஸ்பேஸ். வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸே அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பக்கம் டேபிளில் போட்டு ஒரு நீளத்துக்கு கொஞ்சம் நேரம் சாப்பிட வைக்கணும்னா சூப்பராக சாப்பிட வச்சிடலாம். அவ்வளோவான சூப்பரான ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஸ்பேஸியஸான ஒரு இது. அப்புறமா கார்டன் ஏதாச்சும் சிம்பிளாக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் தாராளமாக சூப்பராக வைக்கலாம். இந்த ஷெட்டெல்லாம் போட்டுட்டாங்க. ஸ்டில் உங்களுக்கு கார்டன் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். துணி காய போடுறதுக்கு கூட கம்பி ஷெட்டு போட்டு துணி காய போடுறதுக்கு எல்லாமே நீட்டாக வச்சாச்சு. ஸோ இதிலே துணியை காமிச்சு வாஷிங் மிஷினோட ப்ரொவிஷன் இதில் இருக்குது. இதில் துணியை துவச்சி அப்படியே இதில் காயவும் போட்டுடலாம். வெளியே எங்கேயும் போக வேண்டாம், மாடி இடியெல்லாம் ஏற வேண்டாம். ஸோ அந்த வசதிகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இனி உள்ளே போய் பார்த்துடலாம். நல்ல ஸ்பேஷியஸ், சுற்றி செட்பேக் வந்து நல்ல ஸ்பேஷியஸான செட்பேக். முக்கியமாக அதை காமிக்கிறதுக்காக அதை காமிச்சது. எல்லா வீடுகள்லையும் இந்த ப்ரொவிஷன் இருக்காது. உள்ளே போயிட்டு பார்த்துடலாம். ஸோ இதுலேயுமே ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கார் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஷர் பம்ப்ஸு அதெல்லாம் மாட்டணும். வேக்கம் எல்லாம் போடுறீங்கன்னா அதில் போட்டுக்கலாம். ஸோ ஹாலு நல்ல ஸ்பேஷியஸான சூப்பர் ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. ஹாலோட ஸ்பேஸ் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லென்த்து தெரியும். நல்ல நீட்டாக இருக்குது. டிவி யூனிட்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே கான்க்ரீட்லேயே பண்ணிட்டாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதனால் ஒரு லைஃப் நல்லாயிருக்கும். கான்க்ரீட்டில் பண்ணி செங்கல் வச்சே பண்ணி அதில் பெயிண்ட் தான். மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு கூட அப்படி தான் இதுலேயே பண்ணிவிட்டு பெயிண்ட்டு சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுவுமே நல்ல அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. வீடே சூப்பராக இருக்குது. வடக்கு பார்த்து பார்க்குறீங்க, அப்டா மார்க்கெட்டில் பார்க்குறீங்கன்னா, அப்டா மார்க்கெட் தாண்டி பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சூப்பர் சாய்ஸாக இருக்கும். கிச்சன் பார்த்துடலாம். ஸோ கிச்சனுமே சூப்பராக இருக்குது. அந்த கலர் சாய்ஸஸ் ஒரு கிரே அண்ட் ஒயிட் காம்போவில் கலர் சாய்ஸஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. செமி ஃபர்னிஷர்னால மாடுலர் கிச்சன் ஒர்க்கெல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுட்டாங்க. நீட்டாக இருக்குது. கிச்சன் பார்த்தாலே தெரியும், சூப்பர் கிச்சன். லுக்ஸ் வெரி நைஸ். அண்ட் டைனிங் ஏரியா இது. ஸோ கிச்சன் குக் பண்ணிவிட்டு இந்த வழியாகவே எடுத்து சுற்றியெல்லாம் வர வேண்டாம், இந்த வழியாகவே எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு டைனிங் ஏரியா, தாராளமாக ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டு ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு டைனிங் ஏரியா. இந்த பக்கத்தில் உட்காராலும் பார்த்துக்கணும், தலையெல்லாம் இடி வைக்கிறக்கூடாது, அது ஒரு விஷயம் இருக்குது. அண்டு டைனிங்னா பக்கத்துலேயே வாஷிங், அது ஹாலுக்குள்ளேயே வருது வாஷிங். ஸ்டில் சூப்பரான வாஷிங் ஏரியா கொடுத்துட்டாங்க. செரா ஃபிட்டிங்ஸு செரா வருது. பார்க்கறதுக்கு இது லுக்கையுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. நீட்டாக இருக்குது. வாங்க இனி மேலே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டேர்கேஸ் ரெயிலிங்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிளாஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, அந்த லுக்குமே நல்லா இருக்குது. 12 mm கிளாஸ் தான், நல்லா ரிஜிடாக ஸ்ட்ராங்காக இருக்கும். படிகளில் வந்து மிக்சட் கலர்ஸில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லுக்குமே சூப்பராக இருக்குது. ஸோ கம்மிங் டு த செகண்டரி ஹால். இது ஒரு செகண்டரி ஹால். இது சின்னதாக தான் இருக்குது. ஸ்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த எங்களுக்குலாம் இது நல்லாவே இருக்கும். ஒரு தேவையான கரெக்டான ஒரு டிவி ப்ரொவிஷன் ஏதும் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் ஒரு சோஃபாவை போட்டுட்டு சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்த பெட்ரூம். இந்த பெட்ரூம் ஒரு எல்லோ கலர் தீமில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த தீமே சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. எல்லா தீமில் கப்போர்டு ஒர்க்கு எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. நீட்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸாக சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ
பாத்ரூம் சூப்பராக ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் எல்லாம் போட்டு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ நீட்டாக இருக்குது பாத்ரூம். டாப் வரைக்கும் சூப்பராக டைல்ஸ் ஒட்டிட்டாங்க, நல்லா இருக்குது. இந்த வாட்டர் டெக் இந்த செராவில் கிடைக்கும், அது வச்சுருக்காங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இது ஆனால் வீட்டில் இதாக இருக்குது, ப்ரெஷ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டீசெண்டான ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பெட்ரூமில் ஒரு முக்கியமான கீழே உள்ள பெட்ரூம் காமிச்சோம், கீழே உள்ள பெட்ரூமும் காமிக்கணும், அதுக்கப்புறமா கிச்சனில் வால் டைல்ஸ் ஒட்டிருக்கு அதையும் காமிக்கணும். ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம். இது நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம், அழகான ஒரு க்ரீன் தீமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. நல்ல சீலிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்குது, நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், சூப்பராக பண்ணி தரோம். இதுவுமே க்ரீன் தீம், இந்த தீம் பேஸ்டாக அழகாக ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு தீமில் பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. அண்ட் பாத்ரூம் வந்து அதே மாதிரி தான், ஃபுல் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக ஒட்டிட்டாங்க. மேலேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், நீட்டாக இருக்குது. அந்த செராவில் கிடைக்கிறது வச்சுருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணி வச்சுருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். டைவர்ட்டர் கொடுக்கல, டேப்ஸ் தான், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்டு இது பிரச்சனைனா நம்ம கீழே உள்ள பெட்ரூமும் பார்க்கல, எனக்கு கீழே உள்ள பெட்ரூம் கிச்சனையும் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஸோ பால்கனி பார்த்துடலாம். பால்கனியுமே நல்ல 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 சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்குங்க பால்கனி. அண்ட் வியூ ஃப்ரம் த பால்கனி, பால்கனியில் எப்பவுமே வியூ நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். வியூவை பாருங்கள், மலையும் மலை காடுகள் மாதிரி சூப்பராக இருக்குது. வியூ ஃப்ரம் த பால்கனி உண்மையிலே கிளாஸான வியூ. அப்படி வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம பக்கம்லாம் தென்னை மரம் நல்லா இருக்குது, மலைகள்லாம் நீட்டாக அழகாக இருக்குது, பார்க்குறது சூப்பராக இருக்குது. வியூ ஃப்ரம் த பால்கனி ரியலி குட், நல்லா இருக்குது. இனி பின்னால் ஸ்டேஜ் போகிற டெரஸ் ஏரியாவில் அதுலேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஸோ இது மொட்டை மாடிக்கு போகிற வழி இங்கே பார்க்குறது. இங்கேயுமே கொஞ்சம் நல்ல ஸ்பேஸாக அழகாக இருக்குது ஏரியா. வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் வாஷுக்கானது எல்லாமே ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு, சிம்பிளாக இதில் காய போடுறதுக்கு எல்லாம் இந்த லொக்கேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, ரிலாக்ஸாக வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராக இருக்குது. இனி நம்ம கீழே போயிட்டு இன்னொரு பெட்ரூமையும் கிச்சனையும் மறுபடியும் பார்க்கலாம். மேலே சீலிங் எல்லாம் காமிச்சுங்க. ஸோ கிச்சனில் ஒரு விஷயம் சொல்ல மறந்து விட்டேன். என்ன அப்படின்னா, கிச்சன் வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி அழகான ஒரு சின்ன செப்பரேஷனை கொடுத்து பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அழுக்காகாது. கிச்சன் அதிகமாக அழுக்காக ஒரு ஏரியா. ஸோ இது இருக்கிறதுனால சும்மா தொடச்சி எடுத்தாலே போதும், கரைகள், அழுக்குகள், புகைகள் எதுவுமே படியாது. எல்லா இடத்துலையுமே அந்த கான்செப்டில் தான் ஒட்டியிருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டைனிங் நம்ம சர்வ் பண்ணுற ஏரியாலையுமே இதை ஒட்டியிருக்காங்க. ஏதாச்சும் குழம்பு கிளம்பு சிந்திச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தொடச்சி எடுத்தாலே போதும். அது உண்மையிலே அந்த துடைக்கும் வேலையெல்லாம் மிச்சப்படுத்தும். இன்னும் நல்லா இருக்கும். அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறது ரியலி அப்ரிஷியேட்டபிள். அண்ட் பெட்ரூமை பார்க்காம மறந்து மேலே போய்ட்டோம். பெட்ரூம் மறுபடியும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீட்டாக இருக்குது. சின்ன பெட்ரூம் தான், ரொம்ப பெரிய பெட்ரூம் கிடையாது. ஆனால் ஒரு என்ன கலர்னே தெரியல, ஆனால் ஒரு இங்கிலீஷ் கலரில் அழகான ஒரு கலர், நல்லா இருக்குது கலர். இந்த கலரில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. அந்த தீமை பேஸ் பண்ணியே வந்து கம்போர்டு ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க, நல்லா ப்ளைவுட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா ரிஜிடாக அழகாக இருக்குது. ஸோ மேலே உள்ள ஒர்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் பாத்ரூம் பார்த்துடலாம். பாத்ரூம் எல்லா பாத்ரூம்லேயும் அந்த செராவில் இருந்தாங்க, இந்த வாட்டர் டெக்கோட அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியும். ஸோ டாப் வரைக்குமே நீட்டாகவே பாத்ரூமில் டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஸோ கம்மிங் டு த எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஸோ இதான் வீடு. இன்னொரு வீடியோவும் இருக்கும். வீடு நாம் பேசாமல் வீட்டை மட்டும் பார்க்கணும்னா அந்த வீடியோவும் இருக்கும், அதுவுமே நாங்கள் போட்டிருப்போம். அதேமாதிரி போய் செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடுகள் எது விற்கணும் வாங்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெசல் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள்.